தமிழ்நாடு அரசு சிபிஎஸ் திட்டத்தை மாத்தி டிஏபிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. புதிய திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு கடைசி மாத ஊதியத்துல 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, குடும்ப ஓய்வூதியம், பணிக்கொடை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்துல 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழக அரசே ஏற்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். 3வது, ஓய்வூதியர் ஒருவேளை இருந்துட்டா அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்துல 60% குடும்ப ஓய்வூதியமா வழங்கப்படும். 4வது, அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் பொழுது பணிக்காலத்துல இறக்க நேரிடும் பொழுது அவரவரின் பணிக்காலத்திற்கேற்ப 25 லட்சம் வரைக்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். 5வது, புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாம பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த டிஏபிஎஸ் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான தீர்வாய் இருக்குமா, இல்ல இது வெறும் இடைக்கால ஏற்பாடுதானா, அரசு ஊழியர்களின் பல ஆண்டு கால போராட்டத்திற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியா அமையுமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த திட்டத்தை பத்தி ஒரு அரசு ஊழியரா அப்படி இல்லைன்னா பொதுமக்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.